பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்டன் மீடியாவின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பெண்களின் ஆசீர்வாதத்திற்கான வார்த்தை பயப்படாது. நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம கூட யாரும் இல்லை, நம்ம தனிமையாக இருக்கிறோம், நிறைய நேரம் நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வலது கையை பிடித்து உன்னை வழிநடத்துவேன்னு சொல்லி வாக்கு தராரு. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்காக பயப்படணும்? விவாதத்தில் பாருங்க, மரியாதை இடத்துல சொல்றாரு பயப்படாது, ஆகார இடத்துல சொல்றாரு பயப்படாது, ரூத்தின் இடத்துல சொல்றாரு பயப்படாது. இப்படி சொல்ற ஆண்டவர் நம்ம அவருடைய நாம் எந்த அளவுக்கு அவர் விசுவாசிக்கிறன்றது மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாருங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் குணமாவேன் என்று அவங்க விசுவாசிச்சாங்க. அதே மாதிரி தொட்டாங்க, குணம் பெற்றுக்கொண்டாங்க. நாமளும் அதே மாதிரி தாங்க விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடிச்சிருக்கேன், நீ பயப்படாது, உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது என்று வாக்கு கொடுத்துருக்காருங்க. நாம விசுவாசம் எப்படி இருக்குது? பெரும்பாடுள்ள ஸ்திரியை போலவா இல்லை வேற எப்படி இருக்கிறோம்? நாம கொஞ்சம் யோசிப்போம், சிந்திப்போங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வலது கரம் நம்ம எப்பொழுதும் தாங்கி கொண்டு இருக்கிறது. ஆமேன். ஜெபிப்பாங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு கர்த்தாவே பேசுவதற்கு நீர் கொடுத்து தயவிற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தையை ஆசீர்வதித்தாங்கப்பா. பயப்படாதே என்று சொன்னவர் என் தேவனே, நாங்கள் எப்பொழுதும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று விசுவாசத்துடன் பயப்படாமல் உண்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா பெண்களையும் உன் கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.